இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளை அரசியான தூய கன்னிமரியாள் திருவிழா கொண்ட ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 22 அன்று கத்தோலிக்க திருச்சபையால் கொண்டாடப்படுகிறது. இது மரியாளின் விண்ணேற்பு விழாவிற்கு பிறகு 8ஆம் நாளில் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் தாயான கன்னிமரியாளை விண்ணக அரசியாக போற்றும் வகையில் இப்பெருவிழா அமைந்துள்ளது. இத்திருவிழாவின் பின்னணி என்னவென்றால், 1954ஆம் ஆண்டில் திருத்தந்தை 12ஆம் பயஸ் இத்திருவிழாவை திருச்சபையின் முறைப்படி ஏற்படுத்தினார். முதலில் இத்திருவிழா மே 31ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. பின்னர் 1969இல் திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இதை கன்னிமரியாவின் விண்ணேற்பு விழாவின் 8ஆம் நாளான ஆகஸ்ட் 22க்கு மாற்றினார். இதன் முக்கிய காரணங்கள் என்னவென்றால், அன்னை மரியாள் இறைவனின் தாய், இயேசு சர்வலோகத்தின் அரசர் என்பதால் அவரின் தாயான கன்னிமரியாளும் அரசியாக தகுதியுடையவர் ஆவார். மீட்பில் பங்கேற்பு. இயேசுவின் மீட்பில் செயலில் மரியாள் ஆழமாக இணைந்து செயல்பட்டார் என்ற உண்மை இதில் உணர்த்தப்படுகிறது. பரிந்துரைக்கும் வல்லமை. மனிதர்களுக்காக தொடர்ந்து அவர் பரிந்துரைக்கும் வல்லமை கொண்டவர் அன்னை மரியாள் ஆவார். கிபி 431ஆம் ஆண்டில் எபேசு பொதுச்சங்கத்தில் அறிக்கையிடப்பட்ட மரியாள் இறைவனின் தாய், அரசி என்று அழைத்து பெருமைப்படுத்தியதன் அடிப்படையில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலாவை அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் என்ற இறை வார்த்தைகள் அன்னை மரியாளின் விண்ணக மாட்சிமையை சுட்டி காட்டுகிறது. தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என்னும் கன்னிமரியாளின் வார்த்தைகள் அதை உறுதி செய்கின்றன. 10ஆம் நூற்றாண்டில் நாடுகளை அவரது பாதுகாப்பில் ஒப்படைக்கும் வழக்கம் தோன்றி அன்னையை விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தியது. 1592இல் செப்டம்பர் 8ஆம் நாள் வேளாங்கண்ணியில் தோன்றிய அன்னை மரியாள், நான் விண்ணக அரசி என்று அவர் பெயரை குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்னை மரியாள் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் அரசியாக இன்று வரையில் கொண்டாடப்படுகிறார். ஆகவே ஆகஸ்ட் 22ஆம் நாள் அன்னை மரியாளின் அன்பை உணர்கின்ற நாம் அவளை அரசியாக கொண்டாடுகிறோம்.